வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் டு ஹேட்ஸ் ஆஃப். நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு மதிய வேலையில் புதன்கிழமை அன்னைக்கு காலேஜெல்லாம் கட்டடிச்சிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த வெயிலில் இருந்தப்ப, சரி என்னடா படம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் புக் மை ஷோவில் டிக்கெட் புக் பண்ண போகும்போது நாங்கள் கில்லி படத்துக்கு புக் பண்ணலான்னு நினச்சோம். கில்லி படம் போய் பார்த்தா அந்த ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, அதுக்கு பக்கத்தில் என்னடா ஸ்க்ரீன் இருக்குது, என்ன படம் பார்க்கலான்னு நினச்சா ஆவேசம்னு ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆவேசம் புது படம், என்னடா இது, நான் யாருன்னு பார்த்தா ஃபஹத் ஃபாசில். என்னடா இந்த படம் வந்ததே தெரியல, அதுக்குள்ளார ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஸோ அதனால் நாங்களும் சரி கில்லி படம் தான் கிடைக்கல, சரி ஆவேசம்காச்சும் போவோம் அப்படின்னு நினச்சி போனால் படம் வேற மாதிரி கைஸ். சும்மா பிச்சு எடுத்துட்டாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ஹைலி 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 ரெக்கமெண்டட் மூவி. நான் எப்போயுமே இதை கடைசீட்டில் தான் சொல்லுவேன், பட் ஆனால் அது முன்னாடியே சொல்கிறேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு வேற மாதிரி இருந்துச்சு கைஸ். உண்மையாலுமே போய் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் வந்து வாட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாலுமே அது நீங்கள் லைஃப்பில் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதுதான் கைஸ். செம்மையாக இருந்துச்சு. நான் போன ஷோ வந்து நிறைய பேர் வரலனாலும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் பேரையும் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணி செம்மையாக இருந்துச்சு படம். ஸோ அதனால தான் இந்த படம் வந்து ஆவேசம் ரிவ்யூ கிடையாது, ஆவேசம் அப்ரிசியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, தலைவனோட ஆக்டிங் தாங்க. ஏன்னா ஃபஹத் ஃபாசில் இல்லைன்னா அந்த படமே கிடையாது. உண்மையாலுமே அந்த ரோலுக்கு வந்து நீங்கள் யாரை ஃபிட் பண்ணாலுமே அந்த படம் வந்து மொக்கையாக தான் போயிருக்கும் என்னை கேட்டிங்கன்னா. ஸோ அந்த பர்ட்டிகுலரான ஒரு கேரக்டருக்கு, ரங்கான்ற ஒரு கேரக்டருக்கு அந்தளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து, அந்தளவுக்கு ஒரு ஆக்டிங் டெண்டன்சி இருக்க ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் அது நடிக்க முடியும். ஸோ அப்படி இருந்த கேரக்டர் அது. ஸோ அதனால தான் அந்த கேரக்டருக்கு ஆப்டாக வந்து அந்த ஃபஹத் ஃபாசிலோட ரோல் வந்து செட் ஆனுச்சு. உண்மையாலுமே மனுஷன் மிரட்டிட்டாருங்க. வேறு மாதிரி இருந்துச்சு. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அவரோட ஆக்டிங் வந்து. நெக்ஸ்ட் வந்து அதில் இருக்க மற்ற கேரக்டர்ஸும் சொல்லலாம். அது இல்லாமல் அவரோட பேர் என்னன்னு மறந்துடுச்சு. பட் ஆனால் இனி ஒரு கேரக்டர் அவர் கூடயே வந்து இனி ஒருத்தர் இருப்பார், ஒரு அடியாள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவரோட இதுவும் காமெடி செம்மையாக இருந்துச்சு. அந்த ஆக்டிங் இது, அந்த இன்னசென்ஸான ஒரு விஷயங்கள் அதெல்லாம் உண்மையாலுமே பக்காவாக செட் ஆயிருந்துச்சு அவருக்கு. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாய்ஸ் அவங்களும் சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க 3 பேர்த்தோட ஆக்டிங்கும். அண்ட் தென் வந்து வில்லனும் சொல்லி ஆகணும், எனக்கு வில்லனையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த எப்படின்னா வந்து இதில் வந்து எப்படின்னா வில்லன்ட்டு சொல்ல முடியாது அவங்கள. பட் ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அதில் வருவாங்க, செகண்ட் ஹாஃபில் அவங்க வரமாட்டாங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரைக்கும் ஹீரோவாக காமிச்ச ரங்காவை அப்படியே செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் பண்ணி அப்படியே வில்லனாக காமிச்சிருவாங்க. அது செம்மையான கேரக்டர் ரைட்டிங்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு படம் தட் மீன்ஸ் வந்து ஒரு ஹீரோவாக காமிச்சு அப்படியே ஒரு வில்லன் ஷேடுக்கு மாற்றுறது. ஸோ அது அந்த டிரான்சிஷன் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா அது நம்ம இன்டெப்த்தாக கவனிச்சா தான் அந்த விஷயம் வந்து தெரியும். பட் ஆனால் கவனிக்காமலே நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு விஷயமே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அந்த விஷயம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜித்து மாதவன் நினைக்கிறேன் டேரக்டர் பேர். இன்கேஸ் ஆஃப் தெரியலனா மன்னிச்சிருங்க. அதான் சூப்பரான ஆக்டிங். ஸோ சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே. அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லலாம், ஸ்டோரி டெப்த்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கு தனித்தனியான அந்த ஆர்க்கை ரெடி பண்ணி அவங்க வந்து ஃபஸ்ட்டு அப்படியே ரங்கா கூட அப்படியே கரெக்டாக கனெக்ட் பண்ண விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது ஒன்று சொல்லலாம். அப்புறம் வந்து மியூசிக் வந்து எனக்கு உண்மையாலுமே சுஷின் ஷியாம் தான் நினைக்கிறேன். ஆமாம், அவர் பேர் சுஷின் ஷியாம். ஆமாம். பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு அவரோட மியூசிக்லாம் நான் இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன். இது ரோமாச்சமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இனி ஒரு சில படங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அப்படியே அந்த கலர்ஃபுல்லான டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் வந்து அந்த மியூசிக்லேயுமே இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து நான் இதில் யாரும் நினைக்கிறேன் அவர் பேர் அப்படி இப்படி இப்படின்னு சொல்கிறதேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மன்னிச்சிருங்க. அண்ட் வந்து வேறு என்னென்னா,
டைட்டில் கார்டுங்க. எனக்கு டைட்டில் கார்டு எனக்கு எப்பயுமே ஒரு படம்னா, அந்த படத்தோட டைட்டில் கார்டு சூப்பரா இருந்தாலே, அந்த படம் வந்து மொக்கையான படமா இருந்தாலும் நான் பார்த்துருவேன். ஸோ எல்லா படமா இருந்தாலும் சரி, அது எனக்கு என்னன்னு தெரியும். எனக்கு ஒரு டைட்டில் கார்டுனா சூப்பரா இருக்கணும். அந்த மாரி இருந்தா தான் நான் அந்த அந்த படம் பார்க்குற அந்த மூடே வரும். ஸோ அந்த இதில வந்து கிராப் பண்ணிட்டாங்கங்க என் அட்டென்ஷன. உண்மையாலுமே நான் ஆக்சுவலா வந்து நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. நான் வந்து அப்படியே சும்மா கேஷுவலா போனேன். ஒரு 2 மணி நேரம் சரி கிளாஸ தான் கட் அடிச்சுட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா ஒரு 3 மணி நேரம் எப்படியோ போய் கடத்திட்டு வருவோம்டா, அப்படின்னு நெனச்சு தான் ஒரு தியேட்டருக்கு போனோம். ஆனா வேற மாரிங்க. உண்மையாலுமே நான் அது ஏன் இத்தன தாட்டி சொல்றேன்னு எனக்கே தெரியல. பட் ஆனா சொல்ற அளவுக்கு வொர்த் இட். அதனால அது டைட்டில் கார்டு ஒண்ணா, நெக்ஸ்ட் வந்து அதுக்கேத்த மாரி அந்த கடைசீட்ல தான் அந்த இலுமினாட்டி பாட்டு வரும். இலுமினாட்டி பாட்டு வர்றப்ப அந்த கிராஃபிக்கல் மோஷன்ஸு அது இது அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கேத்த மாரி அந்த அ ஃபஹத் ஃபாசிலுக்கு ஏத்த அந்த ஃபேஸ் வந்து சூப்பரா அது என்கிட்ட கிளிப் இல்லங்க. நான் இருந்துச்சுன்னா போடுவேன். அதே மாரி எல்லாமே காப்பிரைட் பண்ணிடுறாங்களா, சரி அதனால நம்மளால எதுவும் போடவும் முடியல. அதனால அது அப்புறம் வந்து வேற என்ன ஆக்ஷன் சீக்வென்ஸு அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் மறக்கவே முடியாது. அந்த ஸ்லோ மோல அப்படியே ஃபஹத் ஃபாசில் அப்படியே அந்த டீ வச்சுட்டு அப்படியே டீ இப்படி தூக்கி போட்டு அப்படியே அந்த ட்ரெய்லர்லேயே அந்த ஷாட் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படியே இப்படி ஏறி வர்றப்ப, ஐயோ! கொல மாஸா இருந்துச்சு. அந்த சீக்வென்ஸு. அப்புறம் வேற என்ன சீக்வென்ஸு? இந்த மாரி நான் சொல்லிட்டே போவேங்க. எனக்கு இந்த மாரி வந்து கான்வர்சேஷன் இந்த மாரி பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால வந்து உங்களுக்கு இந்த மாரி புடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அம் நான் இந்த மாரி ஃபர்தரா நம்ம இந்த மாரி எதனாவது பேசிட்டு போட்டே இருப்போம். வேற என்ன? நான் நெகட்டிவ்ஸ்ன்னு இதில சொல்லவே மாட்டேன். ஸோ, அதனால அப்ரிசியேஷன் வீடியோன்றனால நம்மளுக்கு நெகட்டிவ்ஸே கிடையாது. அண்ட் இதுவே போதும்னு நெனைக்கிறேன் படத்துக்கு. ஏன்னா, இது இனி இன் கேஸ் ஆஃப் உங்க வீட்டுக்கு பக்கத்தில இருக்க தியேட்டர்ஸில ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த படம் கன்ஃபார்மா போய் பாருங்க. ஹைலி, 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 ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க. அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல கைஸ். அவ்வளோதான். ஹேட்ஸ் ஆஃப், சைனிங் ஆஃப். டேக் கேர். ஹேட்ஸ் ஆஃபோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் என்னடா போய் தியேட்டர்ல இருந்தா போய் பாருடா டேய். பாய்டா. டேக் கேர். கைஸ்.